இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, மார்க் எழுதின நற்செய்தி நூலின் 2வது அதிகார வேத தியானத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மார்க்கு 2வது அதிகாரம் சுவிசேஷ புத்தகங்களில் மிகவும் இறையியல் ரீதியாக அநேக காரியங்கள் அடங்கிய ஒன்று. முதலாவதாய் இயேசு கிறிஸ்துவுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்பதை 2ஆம் அதிகாரத்தின் 1 12 வரை சொல்லப்படுகின்ற சம்பவத்திலே நாம் பார்க்கின்றோம். மேற்கூரையை பிரித்து அதன் மூலமாக ஒரு திமிர்வாதக்காரன், முடக்குவாதக்காரனை அனுப்புகின்றார்கள். ஆண்டவர் அவரை பார்த்து, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகின்றார். பாவ மன்னிப்பு என்பது ஒரு தெய்வீக அதிகாரம். இது தேவனை அன்றி வேறு ஒருவராலும் பாவத்தை மன்னிக்க முடியாது என்பதை மிக தெளிவாக வேதபாரகர்கள் அறிந்திருந்தார்கள். ஆகவே அப்படி சொல்லுவது தேவதூஷணம் செய்தது என்பதாக நினைத்து அவர்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள். மனுஷகுமாரனுக்கு பூமியில் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு. இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் நமக்காக அவதாரம் எடுத்தபடியினாலும் அவர் நம்மோடு தங்கியிருந்தபடியினாலும் அவருக்கு எந்தவித அதிகார குறைவும் இல்லை. முழுமையான அதிகாரம் பாவங்களை மன்னிக்கவும், சிருஷ்டிக்கவும், உருவாக்கவும், அழிக்கவும் அவருக்கு தெய்வீக அதிகாரம் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. மார்க் எழுதின நற்செய்தி நூலின் 2வது பகுதியாக 13 17 வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து நீதிமான்களை அல்ல, பாவிகளையே அழைக்க, ரட்சிக்க, மீட்டெடுக்க வந்தார் என்பதை மிக தெளிவாக கூறுகின்றார். வரி வசூலிப்பவராக மத்தேயு என்ற லேவி இருக்கின்றார். அவருடைய வீட்டிலே அவருடனும் மற்றவர்களுடனும் பாவிகளுடனும் இயேசு கிறிஸ்து சாப்பிடுவதை பார்க்கின்றார்கள். இயேசு கிறிஸ்து வேண்டுமென்றே உலகத்தினாலே தள்ளப்பட்டவர்கள், ஒழுக்க ரீதியாக உலகத்தோடு சமரசம் செய்தவர்களையும் தேடி அவர்களோடு தங்கி இருக்கின்றார். 17வது வசனத்திலே, நான் நீதிமான்களை அல்ல, பாவிகளையே ரட்சிக்க அழைக்க வந்தேன் என்று சொல்லுகின்றார். ஒரு மருத்துவர் பலவீனர்களுக்கு, சுகவீனர்களுக்கு தேவை. ஆகவே ஆண்டவராகிய நான் அவர்களை சுகப்படுத்த, அவர்களை பலப்படுத்த, அவர்களை சுத்திகரிக்க வந்தேன் என்பதை தெளிவாக சொல்லுகின்றார். மத ரீதியான சுயநீதி நம்முடைய பலத்தினால் அதை நாம் செய்ய முடியாது என்பதை இந்த பகுதியிலே ஆண்டவராகிய கர்த்தர் நிறைவேற்றி தெரிவிக்கின்றார். மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்துவானவர் மணவாளனாய் வந்திருக்கின்றார். மகிழ்ச்சியின் புதிய சகாப்தம் வந்துவிட்டது என்பதை 2ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். யோவான் ஸ்நாபகனுடைய சீடர்களைப் போல அல்லது மற்ற பரிசேய தலைவர்களுடைய சீடர்களைப் போல இயேசுவின் சீடர்கள் ஏன் உபவாசம் இருப்பதில்லை என்று மக்கள் கேட்கின்றார்கள். அவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய மணவாளன் உடல் ரீதியாக அவர்களோடு கூட இருக்கும்போது துக்கம் கொண்டாட அல்லது கடுமையான உபவாசம் அனுபவிக்க அவர்களுக்கு நேரமில்லை. மணவாளன் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் வரும், அப்போது அவர்கள் உபவாசம் இருப்பார்கள். சிலுவையில் அறையப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறின பின்பு அவர்கள் உபவாசம் இருப்பார்கள் என்பதை அவர் தெரிவிக்கின்றார். மகிழ்ச்சி மற்றும் கிருபையின் புதிய உடன்படிக்கையின் திட்டங்களை இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே வர்ணிக்கின்றார். நான்காவதாக, பழைய திராட்சரசத்தை புதிய துருத்திகளிலே ஊற்றுவது இல்லை என்றும், பழைய ஆடைகளிலே புதிய சுருங்காத ஆடையை தைப்பது இல்லை என்பதை குறித்தும் அவர் தெளிவுபடுத்துகின்றார். அதாவது இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் பழைய யூத பாரம்பரியத்துக்கு ஒப்புத்தது அல்ல என்றும், இது கர்த்தருடைய புதிய உடன்படிக்கையின் புதிய போதனை என்றும், ஆகவே ரெண்டையும் நீங்கள் ஒட்டுமொத்தமாய் சேர்த்து விட முடியாது என்றும் அவர்களுக்கு தெரிவிக்கின்றார். 2ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவாகிய இரட்சகர் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கின்றார் என்பதை தெளிவுபடுத்துகின்றார். ஓய்வு நாளில் தானியங்களை சீடர்கள் கொறித்து தின்றதை குறித்ததான கேள்வி இங்கே எழுப்பப்பட்டிருக்கிறது.
அந்த நேரத்திலே ஓய்வு நாள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை என்ற கடவுளின் தெளிவான சட்டத்தை ஆண்டவர் விளக்குவராக காணப்படுகின்றது. இதே ஓய்வு நாளை குறித்த சர்ச்சை அடுத்த அதிகாரத்திலும் 3ஆம் அதிகாரத்திலும் தொடர்வதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக அடையாளங்களான அதிகாரம், பாவத்தின் மேல் அதிகாரம், ஓய்வு நாளின் மேல் அதிகாரம், பாரம்பரியங்கள் மேல் அதிகாரம் மற்றும் அன்றைக்கு பின்பற்றி வந்த மத அமைப்புகள் மீது அதிகாரம், அவருடைய ராஜ்யம் எவ்வளவு புதுமையானது என்பதை தெளிவுபடுத்துகிறதாக இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்க முடிகின்றது. இயேசு கிறிஸ்துவாகிய இரட்சகர் வரி வசூலிப்பவர்கள், பாவிகள், நோயாளிகள், குஷ்டரோகிகள், தள்ளப்பட்டவர்கள் என்பவர்கள் மீது எவ்வளவு அதிகமான இரக்கம், கரிசனை, கிருபை கொள்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இதை மத ரீதியாக பார்க்கும்போது பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை எதிர்க்கிறதையும் பார்க்க முடிகின்றது. ஆகவே மத ரீதியான மோதல் தீவிரப்படுவதை இந்த 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடிகின்றது. 2ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம், அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கலிலேயா பிராந்தியத்தில் உள்ள இந்த கப்பர்நகூம் இயேசு கிறிஸ்துவின் ஊழிய காலத்திலே தலைமையகமாய் பயன்படுத்தப்பட்டது என்றும், அவர் பயன்படுத்திய வீடு பேதுருவின் வீடு என்றும் நம்பப்படுகின்றது. இயேசு கிறிஸ்து இந்த பகுதியிலே இருந்து தன்னுடைய ஊழியத்தை தொடர்ந்து பல இடங்களிலே செய்வதற்கு பயன்படுத்தி வந்தார். ஆகவே இந்த தலைமையகத்திலே இயேசு கிறிஸ்து வசனத்தை போதித்து கொண்டிருக்கிறார். அநேகர் கூடி வந்திருக்கின்றார்கள். 3வது வசனத்திலே 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்து அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாதபடியினாலே அவர் இருந்த வீடாகிய பேதுருவின் வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரனை அவன் கிடக்கிற படுக்கையோடு கூட இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக இறக்கினார்கள். அப்படி இறக்கினவர்களின் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இயேசு கிறிஸ்துவாகிய இரட்சகர் அந்த 4 பேரின் விசுவாசத்தையும் கவனிக்கின்றார். எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவிடம் வந்தால் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சுகம் கொடுப்பார் என்ற முழுமையான நம்பிக்கை, விசுவாசம் இருந்தது. அன்பானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவிடம் வரும்போது, நம்பிக்கையோடு வரும்போது, விசுவாசத்தோடு வரும்போது, ஆண்டவர் நமக்கும் நன்மையை கொடுக்கிறவராக காணப்படுகின்றார். திமிர்வாதக்காரனுக்கு அன்றைக்கு இருந்த நோயின் காரணம் பாவம் என்று இருந்தபடியினாலே இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் பாவம் நமக்கு நோயை கொண்டு வரும். ஆனாலும் எல்லா நோய்களும் பாவத்தால் உருவாகுகின்றன என்று நாம் சொல்ல முடியாது. விபச்சாரக்காரர்களுக்கு எய்ட்ஸ் என்றும், குடிகாரர்களுக்கு பல்வேறு விதமான காச நோய், தொடர்ந்து அல்சர், இன்னும் பல்வேறு விதமான இதய நோய்கள் சம்பந்தப்படுகின்றன. ஆகவே பாவங்கள் விட்டுவிடப்பட்டால், மன்னிக்கப்பட்டால் நோய்களும் குணமாகிறது என்பதையும் இதிலிருந்து கண்டுகொள்ளுகின்றோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். ஆகவே நமக்கு பரிபூரண ஜீவனை கொடுக்க இரட்சகர் வந்திருக்கின்றார். அவரை முழுமையாய் நம்பி விசுவாசித்து அவரிடம் வருகிறவர்களுக்கு ஆண்டவர் பாவ மன்னிப்பையும் அதோடு கூட மனந்திரும்பின வாழ்வோடு கூட ஒரு புதிய வாழ்க்கையையும் சுகமான வாழ்க்கையும் கர்த்தர் கொடுத்து, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னது போல நமக்கு முழுமையான பலத்தை அவர் தர காத்திருக்கின்றார். பூமியிலே பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பாவங்களை மன்னிக்கத்தக்க வலிமை நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கு உண்டு என்பதை மறந்து போக வேண்டாம். ஏசாயா தீர்க்கன் 43ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே, நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன்.
நம்முடைய பாவங்களை நினையாமல் இருப்பதற்கு வலிமை உள்ள ஆண்டவரிடம் நாம் சேருவோம். நம்முடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வோமாக. தொடர்ந்து 13வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமுக்கு அருகிலுள்ள கடல் அருகே திரும்ப செல்லுகின்றார். அங்கு அல்பேயுவின் குமாரனாகிய லேவி என்பவர் வரி வசூலிப்பதற்காக ஆயத்துறையிலே உட்கார்ந்திருக்கின்றார். அவரை பார்த்து, எனக்கு பின் சென்று வா என்று அவர் அழைக்கின்றார். உடனே அவர் எழுந்து இயேசு கிறிஸ்துவுக்கு முழுமையான கீழ்ப்படிதலோடு கூட, அர்ப்பணிப்போடு கூட இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி சென்று இயேசு கிறிஸ்துவுக்கு போஜனம் ஆயத்தப்படுத்தி போஜன பந்தியை ஆயத்தப்படுத்துகின்றார். இங்கே ஆயக்காரர், பாவிகள், இன்னும் பலர் இயேசுவோடு கூட வந்திருக்கின்றார்கள். வேதபாரகர், பரிசேயர் என்று அநேகர் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இயேசு கிறிஸ்து எந்தவித பாகுபாடும் இல்லாமல் அனைவரையும் ஏற்றுக்கொண்டு அவர்களோடு இருந்து போஜனம் பண்ணுகின்றார். ஆகவே இதை பார்த்தவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் இவர் பாவிகள், ஆயக்காரர்கள், பரிசேயர்கள், இன்னும் வேதபாரகர்கள் யாரையும் விட்டு வைக்கவில்லை என்று இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகின்றார். பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியது அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியது இல்லை. இந்த உலகத்திலே பலவீனமாய் சுகவீனமாய் இருக்கிறவர்களுக்குத்தான் வைத்தியர்கள் தேவை. அதே போல பாவிகளை மனந்திரும்ப அழைப்பதற்குத்தான் நான் வந்திருக்கிறேன் என்பதை தெளிவுபடுத்துகின்றார். அன்பானவர்களே, நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை சுத்திகரிப்பதற்கும், நம்மை பாவத்திலிருந்து மாற்றி நமக்கு சேமத்தையும் நன்மையும் கொடுப்பதற்கும் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். இதைத்தான் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 12, 13ஆம் வசனங்களிலே இயேசு கிறிஸ்து சொன்னதை மத்தேயு எடுத்து பயன்படுத்தி இருக்கின்றார். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனந்திருப்புவதற்கு அழைக்க வந்தேன் என்று சொல்லுகின்றார். ஆகவே மனந்திரும்பி அவரோடு வாழ்பவர்களுக்கு நல்வாழ்வை கொடுக்க ஆண்டவர் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கின்றார். 21, 22ஆம் வசனங்களிலே இயேசு கிறிஸ்து சொன்ன வஸ்திரத்தோடு புதிய வஸ்திரத்தையும் பழைய வஸ்திரத்தையும் இணைக்கக்கூடாது என்ற ஓமையும், புதிய திராட்சரசத்தை பழைய துருத்திகளில் வார்த்து வைக்கக்கூடாது என்பதையும் தெளிவுபடுத்துகின்றார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவமும் இன்னும் பரிசுத்தமும் இணைந்து வாழ முடியாது. நாம் பழையதையும் புதியதையும் சேர்த்து வைக்க முடியாது என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ளுகின்றோம். மார்க்கு 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது என்ற சத்தியத்தை தெளிவுபடுத்துகின்றார். யாத்திராகமும் 20:8வது வசனத்திலே, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று மனிதர்களுக்காக ஆண்டவர் கொடுத்திருந்தார். இந்த ஓய்வு நாள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்பதையும், அந்த பிரமாணத்தை மனிதனுடைய நல்வாழ்விற்காக பயன்படுத்த வேண்டும் என்பதையும் இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தந்த பிரமாணங்கள், கட்டளைகள் அனைத்தும் கர்த்தரோடு நாம் வாழ்வதற்கு, இணைந்து செல்வதற்கு பயன்படுத்தப்பட வேண்டும். ஆனால் அன்றைக்கு இருந்த பரிசேயர்கள் அதை தவறாய் பயன்படுத்தினதை இயேசு கிறிஸ்து எடுத்துரைத்தார். ஆகவே வேத சத்தியத்தை கற்றுக்கொண்ட நாம் ஆண்டவருடைய சத்திய வழியிலே நடப்போம். பாவிகளை மனந்திரும்ப வைப்போம். நாமும் பாவம் செய்யாதபடி வாழ்வோம். கிறிஸ்துவின் அழைப்புக்கு மத்தேயுவைப் போல, லேவியைப் போல முழுமையாய் அடிபணிந்து வாழுவோம். அப்படி செய்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்.